ஒரு அனுபவம். பணம் இருக்கோ இல்லையோ, சொத்து இருக்கோ இல்லையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு அனுபவம், கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றத புறஜாதிகள் பார்க்கணும். நான் இந்த 25வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கூடயும் என் கூடயும் கர்த்தர் இருக்கிறார் என்கிறத நம்ம ஒரு டைம் இல்ல, 10 டைம் உணர்ந்துட்டோம், 100 டைம் உணர்ந்துட்டோம், 1000 டைம் உணர்ந்துட்டோம். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கிறதை இனி புறஜாதிகள் உணர்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமென். ஈசாக்க பகைக்கும் போது, துரத்தும் போது அவங்க அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறத என்ன பண்ணல, கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியல, கண்டுபிடிக்கல. அப்படின்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அக்கினி இறங்கி இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வந்துருச்சுன்னா, ஓ கடவுளையும் கூட இருக்காருன்னு பயப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அவனை துரத்தும் போது அவன் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றதை கண்டுபிடிக்கல. ஆனா எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவனை கர்த்தர் ரகோபோத்துல ஆசீர்வதிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உங்க கூட இருக்காரா? உலகத்துல இருக்கிற 1000 பேர் சொன்னாலும், உன் கூட கர்த்தர் இருந்தா ஏன்பா இப்படி நடக்குதுன்னு கேட்டாலும், என் கூட கர்த்தர் இருக்கிறது உனக்கு என்னடா தெரியும்? ஆமென். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அவனுக்கு சொன்னா கூட என்ன பண்ணாது, புரியாது, புரிய வைக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா இல்லையா? எஸ், அவர் நம்மோட இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அவர் நம்மோட இருக்கிறதுனால தான் இவ்வளவு சமாதானமா இருக்கிறோம். அவர் நம்மோட இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டணும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்மோட கர்த்தர் இருக்கிறத எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு ஸ்டெப் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருச்சு. கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறாங்க இல்லையோ, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆனா இந்த 100 நாள்ல அடுத்த ஒரு ஸ்டெப், என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை புறஜாதிகள் பார்க்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத சொந்தக்காரங்க பார்க்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத ஒவ்வொரு மனிதனும், எங்களை பகைத்தவர்கள்